சூர்யானோட சூர்யா 47 திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது கேரளா இருக்கிற எர்ணாகுளமில் தான் நடக்குது. நேற்று நம்ம சூர்யானா வந்து ஏர்போர்ட்டில் வந்து கிளம்பி வந்து இருந்தார். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் ஃபிட்டான லுக்கில் வந்து வந்திருந்தாப்புல. ஸோ அதே மணிக்கு இன்னைக்கு காலையில் வந்து ஷூட்டிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஷூட்டிங் அப்படிங்கிறது வெறும் ப்ரோமோ ஷூட்டிங் தான். படம்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய சில வீடியோஸை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதில் சூர்யானா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இந்த ஒரு படத்தில் சூர்யானா வந்து போலீஸ் ரோல் தான் பண்ண போகிறாருன்னு. இது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை லீக் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேன்ஸ்ட்டு வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை லீக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம் கோடிக்கணக்கான மணியை வந்துட்டு இந்த ஒரு படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தானே போலீஸ் ரோல்னு நமக்கு வந்து சொல்லணும். நீங்களே வந்து சொன்னீங்கன்னா அது எங்கே வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ அதோட ஹைப்பே வந்துட்டு முடக்குது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை வந்து தான் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பட நிறுவனங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ஃபோன்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணிவிட்டு ஷூட்டிங் பண்ணாங்கன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ மேபி இன்னொரு விஷயம், ப்ரோமோவில் அவங்களே வந்துட்டு இவர் போலீஸ் ரோல் தான் பண்ண போகிறாங்கிறத ரிவீல் பண்ணுற மாதிரிக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ப்ரோமோக்கான ஹைப்பே இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல, அதான் நம்மளுடைய வந்துட்டு கருத்து. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு 3 இல்லை 4 நாட்கள் வந்து தான் போக போகுது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டீம் வந்து ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணி நமக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நியூ இயர் ஸ்பெஷலாக ஜனவரி 1 வெளியிடுவாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு படம் இருக்க போது அப்படிங்கிறத அந்த டைட்டில் வீடியோவில் நமக்கு வந்து சொல்லுவாங்க. டைட்டிலில் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கடுத்து இந்த ஒரு திரைப்படத்தோட மெயின் ஷூட்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜனவரி 14க்கு மேலே பொங்கல் முடிஞ்ச பிறகு வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது போக இந்த ஒரு திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது 100 நாட்கள் தான் இருக்க போது. அதில் 70 நாட்கள் வந்து கேரளா இருக்கிற எர்ணாகுளம் தான், 20 நாட்கள் வந்து நம்ம சென்னை மாவட்டத்தில், மிச்ச 10 நாள் வந்து எது பேஸ் பண்ணி லோக்கலாக இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கேயாவது வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லப்படுது. அந்த 10 நாள் வந்துட்டு கிளைமேக்ஸ் சீனு மித இன்டர்நேஷ்னல் லெவல் கூட வந்து பண்ணலாம். பட் ஆனால் நான் போன வீடியோ வந்து பேசியிருந்திருப்பேன், அலெக்ஸா 265 அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ போலீஸ் படம் நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம், ஒரு தரமான சம்பவம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.